இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏன் நிறைய ரேம்ப் வாக்ல நடக்கிற மாடல்கள் தெரிய மாட்டேங்கிறாங்க. இப்போ நீங்க அப்படியே வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா ஈஜிப்ட்ல இருந்து ஒரு மாடல் வந்திருப்பாங்க, ரஷ்யால இருந்து ஒரு மாடல் வந்திருப்பாங்க, அமெரிக்கால இருந்து ஒரு மாடல் வந்திருப்பாங்க. அவங்களோட பேர்லாம் தெரியும். ஈவன் பேலஸ்டைன்ல இருந்து எக்ஜிஜி ஆடிபிள் ஆடிட் இவங்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இந்தியன்ஸ்ல இருந்து யாருமே ஒரு தெரிந்த மாடல் அப்படிங்கிற பேர்ல இல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் ஏன் தென்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு வந்து பாலிவுட் தான் காரணம். ஸோ இன்னைக்கு கண்டென்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் வந்து பாலிவுட்டை புகுத்தி இங்க மாடல்ஸோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய சர்ச்சை தான் வந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாக்மே ரேம்ப் வாக்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, அதுல போய் நடக்கணும். இப்போ இதுதான் மேட்ரு. இப்போ இந்த ரேம்ப் வாக் அப்படி கொண்டு வந்துட்டாவே கண்டிப்பா மாடல்ஸ்க்கு பே பண்ணி தான் வந்து நடக்க வைப்பாங்க. ஆனா அதுல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எங்க இருந்து யாரெல்லாம் ஷோ ஸ்டாப்பரா கூட்டிட்டு வருவாங்கன்னா பாலிவுட்ல இருக்கிற முக்கிய நடிகைகளை வந்து கூட்டிட்டு வருவாங்க. அவங்க நல்லா நடந்தா பரவாயில்ல, அதாவது இவங்க வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க நல்லா நடந்து வந்துட்டு இருப்பாங்க, அவங்கள முட்டி மோதிட்டு நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நடந்து வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்வி கபூரோட வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஜான்வி கபூர் ஏதோ படத்துல ஜாலியா நடக்கிற மாதிரி நடக்கிறாங்க, ஆனா மாடல் வாக் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த சாம்பிள் வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பொருத்தம் இருக்கா? ஆனா ஜான்வி கபூரை ஷோ ஸ்டாப்பரா வந்து நடக்க வைக்கிறாங்க. இது ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல. நஷ்ரத் அப்படிங்கிற இன்னொரு நடிகை என்ன பண்ணாங்கன்னா மாடல் வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, கடைசி போஸ்ட்ல அவங்கள தள்ளி விட்டு நான் தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. மாடல் வேற நடிகை வேற. நடிகை இருக்கிறவங்க வந்து நடிப்பு திறமையில வேணா பெஸ்டா இருக்கலாம், ஆனா மாடல் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட நடக்கிறது, அந்த ஃபேஷனா நடக்கிறதுலாம் வந்து அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் இவங்க நெப்போ ப்ராடக்ட்னால இந்த அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு அத்தனை மாடல் ஷூட்ல ஏறி இறங்கி அவங்க எவ்வளவு ஏஜென்சில போய் மாட்டிருப்பாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்கன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு தனி கதை இருக்கும். அவங்க இவ்வளவு தூரம் லாக்மே ரேம்ப் வாக்ல நடக்கும் போது நீ இல்ல நான் தான் வந்து நிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா அது அப்ப கூட பெருசா கண்டுக்கல. சமீபத்துல அனன்யா இவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். இவங்க நடிப்பே வந்து ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா இவங்களது வந்து எதுல பாராட்டிட்டு இருந்தாங்கன்னா இவங்க நடக்கிறது வந்து ரொம்ப அழகா நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வாக்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இவங்க வாக் வந்து எப்படி இருக்கும்னா அப்படியே மாடலோடது அப்படியே ரிசம்பிள் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாரும் என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா உனக்கு நடிப்பு வரல, ஆனால் நீ வந்து வாக் பண்ணலாம், அந்த ரேம்ப் வாக்லாம் உனக்கு நல்லா வருது, நீங்க ஒரு நல்ல மாடல், உங்களுக்கு நல்ல ஃபேஸ் டைப் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. இது எப்போ? நேற்று வரைக்கும். இன்னைக்கு காலையில என்ன ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னா ரீசெண்டா அனன்யா பாண்டே வந்து நடக்கிறாங்க. அப்படியே இந்த டக்கோட்டா ஜான்சனோட ஹேர் ஸ்டைல் அப்படியே வச்சு ஓகே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஓரி வந்து ஒரு வீடியோ போட்டு அனன்யா பாண்டாவை பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. இன்னொரு ரீசன் வந்து நம்ம பார்க்கணும். மாடல்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி நின்றுட்டு அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, அதாவது ஃபைனல். அதுல அனன்யா பாண்டே முன்னாடி நின்று, அதாவது முன்னாடி நிக்கிறது கூட பரவாயில்ல, அந்த மாடலுக்கு வந்து பாக்குற மாதிரி வைக்கலாம்ல. ஆனா எந்த மாடல் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி வேணுட்டே நின்றுட்டு அந்த மாடலோட மொமெண்டே கெடுக்கிற மாதிரி இவங்க பண்றாங்க. இது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அன்ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு ரேம்ப் வாக் மாடலுக்கு எதுக்கு பாலிவுட்டை ரெப்ரசென்ட் பண்றீங்க? பாலிவுட்காரங்க இதுல நடக்கிறதுக்கு என்ன இருக்குது? இவங்களுக்குலாம் நடக்கவே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்களை சொன்னாதான் திட்டுறாங்க, நம்ம நெப்போ இல்லாத ப்ராடக்டை சொல்லி நடக்க விடுவோம்னு சொல்லி திருப்தியா நடக்க வச்சா அவங்க எப்படி நடக்கிறாங்கன்னு போய் பார்த்துட்டாங்க. அடுத்து சையாரா படத்துல அனித் நடக்கிறத போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இவங்க நடக்கிறத எந்த விதத்துலயாவது மாடல் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இவங்களாம் லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்து நடிக்க வச்சதும் இல்லாம நடக்க வைக்கிறதும் இல்லாம இவங்க தான் ஷோலே பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி நிக்க வச்சு அழகு பார்த்து பின்னாடி கஷ்டப்பட்டு மாடல்ஸ் வருவாங்க பாருங்க, அவங்க எல்லாம் பின்னாடி நிக்கணும். கடைசி வரைக்கும் இவங்களோட பேர் வெளியவே வராதனால இவங்க அந்த லைம் லைட் எல்லாம் எடுக்கிறனால யாருமே ரெப்ரசென்ட் பண்ணி உலக லெவல்ல போக முடியல. இப்போ உலக அழகி போட்டியில வின் பண்ணவங்களாம் வந்து டெஃபினட்டா மாடல்ஸா தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஐஸ்வர்யா ராய் வந்து லாரியல் பாரிஸ்ல இன்னும் வந்து அந்த விழாக்கள்லாம் நடந்துட்டு தான் வராங்க. ஏன்னா அவங்க எடுத்த பேர் அப்படி. அடுத்து பிரியங்கா சோப்ரா இன்னைக்கும் வந்து பல ரேம்ப் வாக்லாம் அவங்க நடந்துட்டு தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க மிஸ் இந்தியா, மிஸ் யூனிவர்ஸ், அப்புறம் வந்து மிஸ் வேர்ல்டு நிறைய டைட்டில்ஸை வின் பண்ணனால உலக லெவல்ல பேரு தெரியுது. ஆனா இப்ப வின் பண்ற மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் இந்தியா யாருமே பெரும்பாலான ரேம்ப் வாக்ல 300 ரூபாய் கொடுக்கப்படுறது இல்லை. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா யாரெல்லாம் நெப்போ கிட்டோ படத்துல ஹிட் பண்ண முடியலனாலும் எப்படியா நடந்தாலும் ஹிட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒண்ணு பண்ணி அவங்க கேவலமா நடந்தாலும் அதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு மியூசிக் போட்டு தேவையில்லாம பிஆர் ஒர்க் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணாங்க. இவ்வளவு நாள் அனன்யா மட்டும்
தான் எக்ஸெப்ஷனா இருந்தாங்க. இவங்களுக்கு நடிக்க வரல ஆனா ஒழுங்கா நடக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் போச்சு. ஸோ பாலிவுட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா படங்கள் வாய்ப்பை பறிக்கிறது மட்டும் இல்லாம மாடல்ஸோட வாய்ப்பை பறிக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மரியாதையே இல்லாம நடந்துக்கிறாங்க. அடுத்தவங்களோட வாய்ப்பை புடுங்கி இங்க கூட அவங்க யாருன்னு காமிக்கிறாங்கன்றது வெக்கக்கேடானது அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பாலிவுட் இந்த சர்ச்சை தான் பெருசா போயிட்டு இருக்கு. இது போன்ற பல பாலிவுட் சர்ச்சை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்க ரெட்டே தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க.